وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஈடு இணையற்ற அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும், சலாம் என்னும் சாந்தியமும் சலாத் என்னும் ஈடேற்றமும் இருலகத்தின் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவற்றை அடிபெறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள், குறிப்பாக அமர்ந்து இருக்கக்கூடிய நம்மவர்கள் மற்றும் உலக முஸ்லிம்களின் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய சலாமும் சாந்தியமும் என்றென்றும் நிறைவாக நிரப்பமாக நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான பேர் அருளாலும் பெரும் கிருபையாலும் அவனுடைய புறத்திலிருந்து நமக்கெல்லாம் மிக பெரும் பேர் அருளாக ஈமானையும் இஸ்லாத்தையும் வழங்கி இருக்கின்றான். ஒரு பாக்கியமான இந்த உலகத்தினுடைய உயர்ந்த நிஅமத், இதற்கு மேல எதுவுமே கிடையாது. இதனுடைய மதிப்பு உண்மையிலேயே எங்க விளங்கும் என்பதாக சொன்ன நாளை மறுமையில தான் விளங்கும். அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ஈமான் இஸ்லாத்தை நமக்கு கொடுத்து இருக்கின்றான். எனவே அல்லாஹுக்கு நாம் அதிகமான முறையிலே நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்றதே தாருல் இம்திஹான், உலகம் ஒரு சோதனை களம் என்பதாக சொல்வான். இன்னைக்கு நாம வாழ்க்கையில சோதனைகளை கண்டு, நோய்களை கண்டு, சங்கடங்களை கண்டு தோண்டு போகக்கூடியவர்களாக நாம இருந்து கொண்டிருக்கோம். ஆனா அசல்ல உண்மை, இந்த உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன என்பதாக சொன்னா தாருல் இம்திஹான், இந்த உலகம் இருக்கின்றதே இது ஒரு சோதனை களம். அது முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கும் இந்த உலகம் இருக்கின்றதே ஒரு சோதனை களமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஈமானிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சோதனைகள் என்பது புதிதல்ல. நாம தெளிவாக விளங்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சோதனைகள், துன்ப துயரங்கள், நெருக்கடிகள், நோய்கள், மரணங்கள், இழப்புகள் ஒரு ஈமான்தாரியினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், ஒரு ஈமானிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த சோதனை களங்கள், இந்த சோதனைகள் என்பது புதிதல்ல. நம்மை விட இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு மிக நெருக்கமான நல்லோர்கள், நபிமார்கள் மிகவும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். குர்ஆன் ஹதீஸை நாம் அதனாலதான் படிக்கணும். குர்ஆனுடைய விளக்கங்களை எடுத்து படிக்கணும். நபிமார்களுடைய வரலாறுகளை நாம படிக்கணும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம படிக்கணும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் என்பது புதிதல்ல. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தும் ஹயாத்தும், இன்பமும் துன்பமும், சோதனையும் சுகங்களும் மனித வாழ்க்கையிலே அவனை சோதிப்பதற்காக. யார் இந்த உலகத்துல என்ன சோதனைகள் வந்தாலும் அதுல தரமாக, உறுதியாக, நிலையாக ஈமான்ல நிக்கிறாங்கன்னு பாக்குறோம்.
அதான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு முஃமினுக்கான சோதனை என்பதா அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு சோதனை வரட்டும், சோதனைகளுக்காக ஈமானை விட்டு பின்வாங்கல, இஸ்லாத்தை விட்டு பின்வாங்கல, ஷரியத் சுன்னத்தை விட்டு பின்வாங்கல. யார் இப்படி சோதனை எவ்வளவு பெரும் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அந்த சோதனையிலே யார் ஈமான்ல உறுதியாக இருக்கின்றார்களோ என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகம். எனவே ஈமானுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது புதிதான ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா நம்மை விட இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லோர்கள் மிக அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்காங்க. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமினீன். ஒரு முஃமின், ஈமான் கொண்ட ஒரு இறை விசுவாசி, அவர் ஆச்சரியமானவர் என்பதாக சொன்னார். அவர் அதிசயமானவர், அவர் அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன்னா ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே, ஈமான்தாரியினுடைய வாழ்க்கையிலே நலவான ஒரு விஷயங்கள் நடக்குது என்பதாக சொன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார். அல்லாஹ் தான் இதை எனக்கு செஞ்சு கொடுத்தான், தான் நினைத்த காரியம் தனக்கு கை கூடியது, நம்ம விரும்பிய ஒரு விஷயம் நடந்தது என்பதாக சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் இதை எனக்கு செஞ்சு கொடுத்தான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார். தான் விரும்பாத ஒன்று, ஒரு சோதனையோ, ஒரு நோயோ, ஒரு நெருக்கடியோ, ஒரு இழப்போ, ஒரு மரணமோ அவரை எதிர்நோக்குகின்றது, அவரை வந்து அடைந்தது என்பதாக சொன்னா இந்த நேரத்தில் அவர் பொறுமையாக இருப்பார். வல்கதிரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. என் கையில எதுவுமே இல்லை, என்னை எந்த சோதனை பிடித்திருக்கின்றதோ, நான் எதை இழந்திருக்கின்றேனோ, எந்த நெருக்கடியில இருக்கிறேனோ, இது என்னுடைய கையில். வல்கதிரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. எனவே அந்த சோதனையில் அவர் பொறுமையாக இருக்கார், அதற்கும் அல்லாஹ் அவருக்கு நன்மையை தரான். சந்தோஷத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார், சோதனையில சபராக இருக்கார், இரண்டுக்கும் அல்லாஹ் கூலியை எழுதுகின்றான். அஜபன் லி அம்ரில் முஃமினீன். அதனால நபி அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியத்துக்குரியது. ஒரு சாதாரணமான ஒரு முள் குத்துது, ரோட்ல நடந்து போகும்போது செருப்பு போட்டு இருக்கும், செருப்பை தாண்டி ஏதாச்சும் ஒரு முள் குத்துது, ஒரு கல் குத்துது, ஏதோ ஒரு சின்ன இடர்பாடு, ஏதோ ஒரு இரவு அசௌகரியத்தால் தூங்கல, ஒரு சின்ன காய்ச்சல், ஒரு சின்ன தலைவலி, ஏதாச்சும் ஒரு இடர்பாடு ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில ஏற்படுது என்பதாக சொன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் செய்த அத்தனை பாவங்களையும் அது உதிர வைத்து விடுகிறது என்பதாக நபி சொல்றாங்க. ஹதீஸுடைய பாடத்துல கிதாபுல அதிகமாக இது சம்பந்தமாக ஹதீஸ்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய சின்ன ஒரு இடர்பாடு, ஒரு சின்ன அவருக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், தொல்லைகள், ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில பாவங்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்குது. ஒரு முள் குத்திருச்சு என்பதாக சொன்னா அதனால ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியத்திற்காக அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான், சொர்க்கத்துல அவருக்கு ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய வாழ்க்கை, அதனால்தான் ஆரம்பத்துல சொன்னேன், பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை. அல்லாஹ் நம்மள ஈமான்தாரிகளாக ஆக்கி இருக்கான். அல்லாஹ் நமக்கு ஈமான், இஸ்லாத்தை, சுன்னத்தை அல்லாஹ் படித்து கொடுத்திருக்கான். சுன்னத்தான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சூழல் அமைத்து கொடுத்திருக்கான். நாம அல்லாஹுக்கு அதிகமான முறையில நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். ஏன், நம்முடைய வாழ்க்கையில நாம எதை செய்தாலும் நன்மைதான். நபியினுடைய வழியில, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நாம எதை செஞ்சாலும் அது நன்மைதான். உடல் உபாதை, உடல் கழிவுகளை வெளியாக்குறதுக்காக நாம பீஷாப் போறோம், டாய்லெட் போறோம், நபி அவங்க வழிமுறை சொல்லி கொடுத்திருக்காங்க, அதற்கும் நமக்கு பாடம் நடத்தி இருக்காங்க. அந்த வழிமுறையில நாம அதை செஞ்சோம் சொன்னா அதுவும் இபாதத். 70-80 வருடங்கள் நின்று தொழுதால் என்ன நன்மையும், டாய்லெட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த அந்த வழியில போயிட்டு வந்தா அந்த நன்மை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. அதனால நபி அவங்க சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமினீன். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை மகா ஆச்சரியத்துக்குரிய, அவருடைய வாழ்க்கையில எது செஞ்சாலும் நன்மை. ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவை கண்ணியப்படுத்துவதற்காக நகங்களை வெட்டணும், ஜும்மாவை கண்ணியப்படுத்துவதற்காக குளிச்சோம், ஜும்மாவை கண்ணியப்படுத்துவதற்காக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆடையை அணிந்தோம், ஜும்மாவை கண்ணியப்படுத்துவதற்காக அத்தர் பூசினோம். சுப்ஹானல்லாஹ். இது எல்லாத்துக்குமே உயர்ந்த நன்மைகளை சவாப் அல்லாஹ் வச்சிருக்கான். அஜபன் லி அம்ரில் முஃமின். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியத்துக்குரியது. எனவே என்ன சோதனைகள், என்ன நெருக்கடிகள், என்ன இடர்பாடுகள் வந்தாலும் நாம நம்முடைய ஈமான்ல, இஸ்லாத்துல, ஷரியத்துல இருந்து 1% கூட பின்வாங்கிடக்கூடாது. ஏன்னா நாம வாழக்கூடிய காலம் நாம தெளிவாகவே பார்த்து கொண்டிருக்கோம், மிகப்பெரிய ஃபித்னாவுடைய காலம்.
குழப்பங்கள் மிகைத்து போன காலமாக இருந்து கொண்டிருக்கு. புனித பூமியாக இருக்கக்கூடிய அந்த புனித பூமியினுடைய புனிதத்துவத்தை சீர்குலைக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை அங்க இருக்கக்கூடியவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எவ்வளவு பெரிய குழப்பத்துல இருக்க நாம யோசிச்சு பார்க்கணும். நாம இருக்கக்கூடியது இந்திய தேசத்துல வாழக்கூடிய மக்கள் நம்மை விட 81% ஈமான் அல்லாத மக்களுடைய அந்த சூழ்நிலையில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க ஈமானிய சூழ்நிலையில் அல்ல. ஒரு முஸ்லிமை பார்த்தா முஸ்லிம் அல்லாத 100 பேரை பார்க்கக்கூடிய நாட்டுல நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். 100% ஈமானிய மக்கள் வாழக்கூடிய புனித பூமி. அந்த புனித பூமியில அல்லாஹுக்கு மாற்றமான, சுன்னத்துக்கு மாற்றமான, இறை வேதனையை இறக்குவதற்கான அத்தனை காரியங்களும் நடக்குதுன்னு சொன்னா, நான் சொல்ல வந்த விஷயம், நாம எவ்வளவு பெரிய ஃபித்னாவுடைய ஒரு குழப்பத்தின் காலத்துல, ஈமானிய முசீபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில சோதனைகள் வரும். எப்படியெல்லாம் வரும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. உங்களுக்கு நோய் மூலமாக, உங்களுடைய தொழில நஷ்டத்தின் மூலமாக, வியாபாரத்துல நஷ்டத்தின் மூலமாக, நீங்க விரும்பக்கூடியவர்களுடைய நமுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்களுடைய இழப்புகள் மூலமாக, மரணங்கள் மூலமாக, பலவிதமான சூழ்நிலைகளில் உங்களுக்கு சோதனைகள் வரும். நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஈமானிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் புதிதல்ல. சோதனைகள் இந்த உலகத்தில் யதார்த்தம். இந்த உலகம் தாருல் இம்திஹான், ஒரு சோதனை களமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எந்த நிலைகளில் சோதனைகள் வந்தாலும் ஈமானோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது, அமல்களை கைவிட்டுடக் கூடாது. எனவே வாழ்க்கையில சோதனைகள் வரும், வந்தா என்ன செய்யணும், எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாட்டு அமைப்புகளை எப்படி அமைத்துக் கொள்ளணும், அதற்கும் அல்லாஹ் அதே குர்ஆன்ல அதே வசனத்துக்கு மேல சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவி செய்யும், அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். அல்லாஹ் யார் பொறுமையாக இருக்காங்களோ, என்ன சோதனை வரட்டும், என்ன நோய் வரட்டும், என்ன இழப்பை சந்திக்கட்டும், என்ன நஷ்டத்தை சந்திக்கட்டும், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், யார் பொறுமையாக இருக்காங்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கான். எனவே சோதனைகளில் இருந்து வெளிவருவதற்கான பாதையை அல்லாஹ் இங்க கற்றுத்தரான். பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்க. பொறுமையும் தொழுகையும் தான், ஈமானின் உறுதியும் அமால்களும் தான் சோதனைகளிலிருந்து வெளிவருவதற்கான பாதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதை கைவிட்டுட்டு வாழ்க்கையில நாம என்னதான் முயற்சிகளை செய்தாலும் நிச்சயமாக அந்த முயற்சிகள் ஒரு பொழுதும் வெற்றி தராது. ஒரு பொழுதும் நம்முடைய சோதனைகளிலிருந்து நம்மால் மீளவே முடியவே முடியாது. இனிமைக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் கப்பாப் இப்னு அல் அரத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல தங்களிடத்தில் இருந்த அந்த தலப்பா துணிய கலட்டி அதை சுருட்டி தங்களுக்கு தலையணையாக வைத்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சஹாபாக்களுடைய ஒரு பெருங்கொண்ட ஜமாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் சந்திச்சோம். போய் நபி அவங்களிடத்துல சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, எங்களுடைய நிலைகளை உங்களுக்கு தெரியலையா? நாங்க எவ்வளவு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம், எவ்வளவு சிரமத்துல எதிரிகளால் எந்த அளவுக்கு அழுத்தங்களுக்கு நாங்க ஆளாக்கி கொண்டிருக்கோம், ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கோம். யார சொல்லல, நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. மதா நஸ்ருல்லாஹ், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு ஆயத், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலு மின் கப்லிகும் மஸ்ஸதுஹுமுல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு. அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு முன் சென்றவர்கள், அந்த நபிமார்கள், நல்லோர்கள், ஷுஹதாக்கள், அவர்கள் எப்படி எல்லாம் சோதிக்கப்பட்டாங்க தெரியுமா? நீங்க என்ன சோதனையை சந்திச்சிட்டீங்க? அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க என்னப்பா சோதனையை சந்திச்சிட்டீங்க? அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களுடைய சோதனைகளை நம்ம வார்த்தைகளால சொல்லவும் முடியுமா? சொல்வதற்கு இந்த நாவுகளுக்கு சக்தி இருக்கு. அவ்வளவு பெரும் தியாகிகள், அவ்வளவு பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவங்க, அவங்கள பார்த்து நபி அவங்க கேட்டாங்க, நீங்க என்னப்பா தியாகம் செஞ்சிட்டீங்க? நீங்க உங்களுக்கு என்ன சோதனை வந்துருச்சு? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் ஹத்தா ஸுல்ஸிலு, உலுக்கப்பட்டாங்க. அப்படியே
ஒரு குழி தோண்டி நிறுத்தி வைக்கப்பட்டு ரம்பத்தால் இரண்டாக பிளக்கப்பட்டாங்க நபிமார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடல் இரண்டாக பிளக்கப்பட்டது. இரும்பு சீப்புகளை வைத்து அவர்கள் உடல்களை சீவப்படும். அவர்களுடைய சதைகளையும் எலும்புகளையும் அந்த சீப்புகள் கோதி கொண்டு வந்துவிடும். முன் வாழ்ந்து சென்ற நபிமார்கள் நல்லோர்கள் இப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டு இருக்காங்க. நீங்க அதை விட பெரிய சோதனையை சந்திச்சிட்டீங்களா? மத்தா நஸ்ருல்லா அப்படின்னு வந்து கேக்குறீங்க. அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்னு கேக்குறீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, சோதனைகளை பொறுமையா இருங்க. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபமா இருக்கு, சீக்கிரம் வந்துரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் சோதிக்கப்பட்டு இருக்காங்க என்பதை இந்த இடத்துல நாம சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல நான் கேட்டேன், அய்யுன் நாஸ் அஷத்துல் பலா, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலே யாருக்கு அதிகமாக சோதனைகள் வரும், யாருக்கு அதிகமாக கஷ்டங்கள் வரும்? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவங்க, அல்லாஹ்வே நினைக்காதவங்க, இறை மறுப்பாளர்கள், முஷ்ரிகீன்கள், மஜூசிகள், யூத நசாராக்கள், இவங்களுக்கு தான் அதிகமா சோதனை வரும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டதுக்கு சொன்னாங்க, அல் அம்பியா, உலகத்துல யாருக்கு அதிகம் சோதனை வரும்னு சொன்னா நபிமார்களுக்கு. முதல்ல அல்லாஹ் நபிமார்களை தான் அதிகம் சோதிப்பான். அவங்களுடைய ஈமானுடைய தரத்தை நாம அளவிட முடியுமா? எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியானவங்க, அல்லாஹ்வோடு பேசினவங்க, அல்லாஹ்வுடைய நெருங்கிய தொடர்பு, ஒவ்வொரு அங்க அசைவுகளும் அல்லாஹ்வினுடைய வஹீப்படி வாழ்ந்தவர்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, அய்யுன் நாஸ் அஷத்துல் பலா யா ரசூலல்லாஹ், யாருக்கு உலகத்துல அதிகமாக சோதனை வரும்? கால அல் அம்பியா, முதல்ல நபிமார்களை அல்லாஹ் சோதிப்பான். அந்த சஹாபி திரும்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், திரும்ப சும்மா அம்சல், அதுக்கு அடுத்து யார் என்பதாக சொல்லி கேட்டாங்க. ஃபல் அம்சல் கால யுபதலன் நாஸ், அதற்கு அடுத்த தரஜாக்களில் தீனுடைய உழைப்பை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் சோதிப்பான். நபிமார்களை சோதிப்பான், அல்லாஹ் உலமாக்களை சோதிப்பான், தாயிகளை தீனுடைய வேலைகளை செய்யக்கூடிய அல்லாஹ் சோதிப்பான். அடுத்தடுத்த அந்தஸ்துல தரஜாவுல ஈமானிய உழைப்பை யாரெல்லாம் இந்த உலகத்துல செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல மற்றவர்களை விட அதிகமாக சோதனை வரும். எங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக இருக்கார், தொழக்கூடியவராக இருக்கார், அவருக்கு பேர் இவ்வளவு பெரிய சோதனையா? நபியவங்க சொன்னாங்க, நபிமார்கள் சோதிக்கப்படுவாங்க. அதற்கு அடுத்தடுத்த படித்தரங்கள்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் மற்றவர்களை விட சோதனை அதிகமா இருக்கும். அந்த சோதனைக்கு பிறகு கொடுக்கக்கூடிய ஈடேற்றம் நாளை மறுமையினுடைய சோபனம் இவர்கள் எல்லோரை விட மிக உயர்வானதாக இருக்கும் சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய வாழ்க்கையிலே சோதனைகள் புதிதல்ல. இந்த சோதனைகளில் நாம் ஈமானை இழந்துடக்கூடாது, அல்லாஹ் மறந்துடக்கூடாது, அமல்களை மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த ஓட்டத்துல பணம் சம்பாதிக்க வேண்டும், காசு பணத்தை பார்க்க வேண்டும், வீடு சொத்து செல்வம் வாங்க வேண்டும். இந்த ஓட்டத்துல இந்த மோகத்துல அல்லாஹ்வையும் அமல்களையும் மறுமையும் கபரையும் நாம் மறந்து பயணிக்க கூடியவர்களாக ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. என்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக உலகத்துல அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான பெரும் மேன்மக்கள் மிகப்பெரிய சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும், உலகத்துல ஆக புனிதத்துவம் வாய்ந்த தண்ணீர் ஜம்சம் நீர். அறிவியல் உலகம் அதிசயத்திலே ஆச்சரியத்திலே உறைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஜம்சம் கிணற்றினுடைய ஒட்டுமொத்த ஆழமே 31 மீட்டர், 3500 சென்டிமீட்டர், ஒரு 31 மீட்டர் தான் ஒரு சின்ன கிணறு. ஆனால் சுபஹானல்லாஹ், 5000 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரைக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அல்லாஹ் அக்பர். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சாதாரணமாக கிடைக்கல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய வரலாறை கேள்விப்பட்டு இருப்போம். மனைவியும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பச்சிலம் குழந்தை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருவரையும் கொண்டு வந்து வனாந்தர பாலைவன காட்டுல விட்டுட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயர்ல போயிட்டாங்க. தாயிடத்துல பாலும் இல்லை, குழந்தையும் பசி தீர்ப்பதற்கான பாலும் இல்லை, தாகத்தை தீர்ப்பதற்கான தண்ணீரும் அந்த பாலைவன காட்டுல எதுவுமே இல்லை. தாய் அல்லோல் படுறாங்க. பச்சிலம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அழுகுறாங்க, துடிச்சு அழுகுறாங்க. எந்த தாயால தாங்கிக் கொள்ள முடியும்?
எனவே ஓடுறாங்க. சுபஹான் அல்லாஹ். சஃபா மர்வா மலை குன்று இன்றைக்கு போல அல்ல. இன்னைக்கு உம்ராக்கு போனோம் அப்படின்னு சொன்னா நல்ல பளிங்கு கற்கள், உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அங்கதான் இருக்கு. அதை தவிர வேற எங்கேயுமே அந்த அளவுக்கு குவாலிட்டியான கற்களை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உறுதிமிக்க அந்த பளிங்கு கற்கள் போடப்பட்டு இருக்கு. நடப்பதற்கு அப்படியே பஞ்சுமத்திலே நடக்கிற போல இருக்கும். ஃபுல் ஏசி ஏர் கண்டிஷன். இன்னைக்கு உம்ரா செய்யணும், சஹீஹ் செய்யணும், அந்த சஃபா மருவால சஹீஹ் செய்யணும்னு சொன்னா அந்த 7 தொங்கோட்டம் சஃபாவுக்கும் மருவாக்கும் 7 சுற்றுகள் சுற்றணும். அழகான உலகத்தின் ஆக உயர்ந்த பளிங்கு கற்கள் மீது நடந்து கொண்டு உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஏர் கண்டிஷன் கூலிங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு கூலிங், அவ்வளவு வசதி செய்யப்பட்டது. ஒவ்வொரு 10 அடிக்கும் 10 கேன் ஜம்ஜம் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். உம்ரா யாத்திரிகள், ஹஜ் யாத்திரிகள் தாகத்துல சிரமப்பட்டு வரக்கூடாது. ஒவ்வொரு 10 அடிக்கும் 10 கேன் ஜம்ஜம் தண்ணீருடைய கேன், கிட்டத்தட்ட 50 லிட்டர் 100 லிட்டர் கேன் அடிக்க வைக்கப்பட்டிருக்கு. கொலாக்கல்ல ஜம்ஜம் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கு. தாகத்தை தீர்த்துக்கலாம். குளிர்ச்சியான நிலையில பளிங்கு கற்கல்ல மிக சாதாரணமாக நடந்து செய்ய முடிச்சிடலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன் மகனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீரை தேடி அலைந்த அந்த தருணம் இப்படி அல்ல. கரடு முரடான மிகப்பெரிய பாலைவனம், ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் மிக சிரமமான பாலைவனம். 7 தொங்கோட்டம் 7 தடவை ஓடி வந்த பிறகுதான் அந்த ஜம்ஜம் தண்ணீர் கிடைச்சு. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலடியில் அந்த குழந்தையினுடைய பரிதவிப்பும் அந்த தாயினுடைய அந்த அலக்களிப்பு, இத்தனை சிரமங்கள் சோதனைகளுக்கு பிறகுதான் உலக புகழ் பெற்ற ஜம்ஜம் தண்ணீர். இன்னைக்கு முஸ்லிம்களை தாண்டி காஃபிர்களும், இறை நிராகரிப்பாளர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், மாற்று மத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட பாய் அந்த புனித தண்ணி இருந்தா கொடுங்க. நீங்க புனித அந்த பூமிக்கு காபாக்கு போயிட்டு வந்தீங்களாமே, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீங்களாமே, கொஞ்சம் அந்த தண்ணி இருந்தா கொடுங்க, அது குடிச்சுக்கிறோம். அவ்வளவு பாக்கியமான தண்ணி. சுப்ஹானல்லாஹ். சாதாரணமான தண்ணீர் இல்லை அன்பு குறித்தானவர்களே. ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக யூரோப் வாட்டர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஆய்வகம், ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க அவங்க, நாங்க பல ஆண்டுகளாக 5000 வருஷம் பழமன்னு சொல்றீங்களே, இதை நாங்க ஆய்வு செய்யணும், இதை தூர்வாரணும். இவ்வளவு வருஷம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு, எவ்வளவு சகதிகள் கசடுகள் இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிணறு, பழமை வாய்ந்த ஒரு 50 வருஷம் பழமை வாய்ந்த ஹவுஸ் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பாசிகளும் கசடுகளும் அதுல பல விதமான பொருட்களும் இருக்கும் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். எனவே இதை முன்வைத்து நாங்க ஜம்ஜம் கிணறு தூர்வார போறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. சவுதி கவர்மெண்ட்டும் அதற்கு அனுமதித்தது. கிட்டத்தட்ட 15 நாட்களாக முயற்சி செய்யறாங்க. முழு தண்ணியை வெளியாக்கினாதானே அதை தூர்வார முடியும், அதை சுத்தம் செய்ய முடியும். எனவே தண்ணீரை வெளியாக்கிக்கிட்டே இருக்காங்க. பெரும் பெரும் ஜெனரேட்டர்களை வைத்து அந்த குழாய்களை வைத்து தண்ணீர் வெளியாக்கப்பட்டு கொண்டிருக்கு. 15 நாட்களாக தொய்வில்லாமல் உழைப்பு செய்து கொண்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 கோடி லிட்டர் தண்ணீர் வெளியாக்கியாச்சு. ஆனா ஜம்ஜம் கிணற்றிலிருந்து ஒரு சொட்டு நீர் குறையிலே, மாறாக அந்த ரிசர்ச்சுக்கு பிறகு 1 அடி தண்ணி மேல வந்தது என்பதாகத்தான் ஆய்வின் அறிக்கை. இது அல்லாஹ்வுடைய வல்லமை, இதான் ஈமானிய வல்லமை. சுப்ஹானல்லாஹ். இது சாதாரணமாக நமக்கு இந்த உலகத்துல கிடைக்கல. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் அந்த 7 முறை ஓடிய பிறகு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலடியில் இருந்து வந்த அந்த புனித நீர் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் பலன் தந்து கொண்டிருக்குன்னு சொன்னா இதுதான் ஈமானிய வலிமை. சோதனைகள் கடுமையாக தான் இருக்கும். அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களுக்கு, அல்லாஹ்வை நம்பி அமல் செய்யக்கூடியவங்களுக்கு, ஐவேளை பேணி தொழுகக்கூடியவங்களுக்கு சோதனைகள் கடுமையாக தான் இருக்கும். அந்த சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சோபனம் இந்த உலகத்துல ஈடு செய்யவே முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, என்ன சோதனைகள் வரட்டும், என்ன இடர்பாடுகள் வரட்டும், என்ன தொல்லைகள் வரட்டும், எல்லா நிலைகளிலும் ஈமான்ல எந்த அளவுக்கு நாம உறுதியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவிகளை நாம் நிச்சயமாக பார்ப்போம். சோதனைகளில் இருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை மீளவை விரைவாக மீண்டு வருவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதா இப்னு அபி ரவாஹ் ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னதாக சொல்றாங்க. நானும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு வீதியிலே நடந்து சென்றோம். ஒரு வீட்டை கடந்து போனோம். அப்ப ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கை நீட்டி சொன்னாங்க, ஏப்பா அதா இப்னு அபி ரவாஹ், உனக்கு சொர்க்கத்துடைய பெண்ணை நான் காட்டட்டுமா இங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ்.
சொர்க்கத்துடைய பெண்ணு உலகத்துல காட்டுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டுறாங்கல்ல, சஹாபி சொல்றாங்க, நான் சொர்க்கத்துடைய பெண்ணு உனக்கு இந்த உலகத்துல இப்ப காட்டுடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதா இப்னு அபி ரவாஹ் ரலியல்லாஹு தஆலா அப்படியே திகைச்சு போனாங்க. சொர்க்கத்துடைய பெண்ணா? ஆமா. அல் ஜன்னத்து லிமன் ஸபர அலல் பலாஇ ஃபித் துன்யா. சொர்க்கத்தினுடைய அந்த பெண்ணை நான் இந்த உலகத்துல உனக்கு காட்டுறேன்னு சொல்லி ஒரு பெண்மணியினுடைய வீட்டை சுட்டி காமிச்சாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண் அல் ஜன்னா, சொர்க்கத்துக்குரிய பெண். அந்த சஹாபிக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. எதை வச்சுப்பா இந்த உலகத்திலே அந்த பெண் நீ சொர்க்கவாதின்னு சொல்ற? இல்ல, ஒரு நாள் இந்த பெண், இந்த வீட்டை சார்ந்த அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, இது போல எனக்கு வலிப்பு நோய் இருக்கு, எனக்கு வலிப்பு நோய் இருக்கு. வலிப்பு நோய் என்பதாக சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க நிலையுலைந்துருவாங்க, தரையில கீழே விழுந்துருவாங்க, கைகால்கள் எல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும், இழுத்துக்க ஆரம்பிச்சுக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட நோய்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. சொல்ல இப்படிப்பட்ட நோயால பல வருஷமா நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க, எனக்கு இந்த நோய் தீரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபி பெண்மணி இடத்துல ரொம்ப நிதானமாக மிக அற்புதமாக அழகாக சொன்னாங்க, அன்பு சகோதரியே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஒரு சிரமம் தான், சாதாரணமான சிரமமும் இல்லை, பெரிய ஒரு நோய் தான். பெரிய சிரமங்களை தொல்லைகள் நீங்க சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. இந்த நோயை நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இதுல பொறுமையா இருந்துகிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் சுப செய்தி சொல்றேன். நீங்க சொர்க்கவாதி. இதை நீங்க பொறுமையா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சஹாபி பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, இதை நான் பொறுத்துக் கொள்றேன், இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்றேன். நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த சோதனையை நான் பொறுத்துக் கொள்றேன், இந்த வேதனையை நான் பொறுத்துக் கொள்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க. அப்படி வலிப்பு நோய் ஏற்பட்டு நான் வீதியிலே விழுந்து துடிக்கும் பொழுது என்னுடைய ஆடை கொஞ்சம் விலகிடுது, என்னுடைய ஆடை, என்னுடைய ஹிஜாப், என்னுடைய மானம் பாதுகாக்கப்படணும். எனவே என் ஆடை மட்டும் விலகாமல் இருக்கிறதுக்கு துஆ செய்யுங்க. நபி அவங்க அதுக்காக துஆ செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாம யோசிக்கணும். இன்னைக்கு வாழ்க்கையில சிரமமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, சோதனைகளே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த சஹாபி பெண்மணி மறுமையினுடைய சொர்க்கத்தினுடைய உயர்ந்த சோபனத்துக்காக கால முழுக்க யார சொல்லலாம், இந்த நோயை நான் சுமக்கிறதுக்கு தயார். உயர்ந்த சோபனம் சொர்க்கம் சுப செய்தி தானே. நபி அவங்க சொன்னாங்க, வல்லாஹி சுப செய்தி தான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானுடைய வாழ்க்கையில என்ன சோதனைகள் நாம முகம் கொடுத்தாலும், நம்ம எதிர்நோக்கினாலும் அதுல நாம துவண்டு போயிடவே கூடாது. எல்லாத்துக்கும் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சோதிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பெரும் இன்னல்களை சந்திச்சாங்க. நாம இன்னைக்கு சின்னதா ஏதாச்சும் ஒரு சோதனை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அதை பெரிதாக நினைக்கிறோம், துவண்டு போறோம், முடங்கி போகிறோம், உலகமே இருண்டு போச்சு, என்னடா வாழ்க்கை, என்னடா உலகம், மரணம் வந்தா நல்லா இருக்குமே, நௌதுபில் அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு சின்ன சின்ன சோதனைகளுக்காக வியாபாரத்துல, தொழில, குடும்பத்துல, பிள்ளைகள் மூலமாக, மனைவி மக்கள் மூலமாக, குடும்பத்தார்கள் மூலமாக வரக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகளை நினைச்சு என்னடா உலகம். அல்லாஹ் அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமான நம்முடைய அமல் எங்க, நாயகத்தினுடைய அமல் எங்க, நம்முடைய ஈமான் எங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஈமான் எங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பட்ட துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடிய அளவுகள் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6 வயசு இருக்கும், 6 வயசு. நபி அவங்க தாயின் கருவறையில இருக்கும் போதே தந்தையை இழந்துட்டாங்க, எத்தீமாகத்தான் உலகத்துக்கு வந்தாங்க. 6 வயது இருக்கும் பொழுது தாய் அன்னை ஆமினா அவங்க கூட உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபியினுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் எடுத்து வளர்த்த வளர்ப்பு சிறுமி, வளர்ப்பு மகள் தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. ஒரு வகையில் நபி அவர்களுக்கு சகோதரியாகவும் ஆமினா அம்மையா அவர்களுடைய பிரிவுக்கு பிறகு தாயாகவும் இருந்து நபி அவர்களை வளர்த்தவர்கள் உம்மு ஐமன். நபி அவங்க, அன்னை ஆமினா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா 3 பேரும் மதீனாவுக்கு போறாங்க. ஏன்னா அன்னை ஆமினா அவர்களுடைய சொந்த ஊர், அவங்க பிறந்த ஊர் மதீனாவாக தான் இருக்கு. அங்கதான் அன்னை ஆமினா அவர்களுடைய சொந்த பந்தங்கள், சகோதரர்களா இருக்காங்க. எனவே தன்னுடைய மகனிடத்துல சொல்றாங்க, மகனே, உனக்கு உன்னுடைய தாய் மாமன்கள், என்னுடைய உறவுகளை எல்லாம் நான் உனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவங்களை எல்லாம் கொஞ்சம் நீ தெரிஞ்சுக்க வா என்பதாக சொல்லி மகனை அழைச்சுக்கிட்டு மதீனாவுக்கு போறாங்க. 3 பேரும் போயிட்டாங்க. 1 மாத காலங்கள் அங்கு தங்கி இருந்து உறவுகள், தாய் மாமன்கள் எல்லாத்தையுமே அன்னை ஆமினா அவர்கள் அறிமுகம் செய்து வைத்துட்டு திரும்புறாங்க. திரும்பவும் மக்காவுக்கு திரும்புறாங்க.
திரும்பி வரக்கூடிய வழியிலே அபுவா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு இடம், ஒரு பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தாயார் அன்னை ஆமினா அவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டார். திடீர் நோய் ஏற்படும், உடல்நலம் குன்றி போகுது. அந்த நோயிலிருந்து அவங்களால மீளவே முடியல. இன்னும் 2 இரவுகள் கடந்தால் மக்காவுக்குள்ள போயிடலாம். ஆனா அதற்கு முன்னதாகவே அன்னை ஆமினா அவங்க நோய்வாய்ப்பட்டுறாங்க, படுத்த படுக்கையாகிறாங்க. பாலைவன காட்டுல தன்னந்தனியாக யாரும் இல்லை. 6 வயது மகன் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் காதியமான ஐமன், இவர்களை தவிர வேறு யாரும் இல்லாத அந்த அபுவா என்ற பள்ளத்தாக்குல படுத்த படுக்கையாக அப்படியே படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில படுக்கிறாங்க. தாய்க்கு தெரியும் இது நம்முடைய சக்கராத், நம்முடைய உயிர் பிரியக்கூடிய தருணம். எனவே அன்னை ஆமினா அவங்க கலங்குறாங்க, தன்னுடைய மகனை நினைச்சு கலங்குறாங்க. மகனுக்கு உடன் பிறப்புகள் என்பதாக சொல்லி யாரும் இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. நபி அவங்க ஒரே ஒரு மகன். எனவே சகோதரரும் சகோதரிகள் என்பதாக யாரும் கிடையாது, தந்தையும் இல்லை. என்னுடைய மகன் என்னுடைய பிரிவுக்கு பிறகு என்ன செய்ய போறான்? யாரிடத்துல போய் தஞ்சம் அடைய போறான்? யார் பார்த்துப்பாங்க? ஒரு தாய் தந்தையர் இருந்து பிள்ளைகளை பார்ப்பதற்கு நிகர் இந்த உலகத்துல வேற எந்த உறவுகளாலும் ஈடு செய்ய முடியாது. ஆமினா அவங்களுடைய பெரிய கவலை, எந்த உறவுகள் இல்லை, எந்த சகோதரத்துவ உறவுகள் இல்லை. தன்னந்தனியாக இந்த 6 வயதிலே தாயை பிரிந்து என்னுடைய மகன் என்ன செய்ய போறான் தெரியலையே அப்படின்னு சொல்லி அன்னை ஆமினா அவங்களுடைய கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயை மடியில வைத்துக்கிட்டு பாக்குறாங்க. தாய் அழுகுறாங்க, மகனும் அழுகுறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவங்க அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து தாய் சொன்னாங்க, மகனே, இது நான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய தருணம். அதை புரிந்து கொள்ளக்கூடிய வயசு கூட கிடையாது. 6 வயசுல மௌத்தை பத்தி ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல குழந்தை, 6 வயது கூட நிரம்பாத குழந்தை, தன்னுடைய மகனிடத்துல சொல்றாங்க, மகனே, இது என்னுடைய மரணத்தின் தருவாய். இன்னலி குல்லி ஷையின் ஹய்யின் வ மையத்தன். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக மரணத்தை, அந்த மௌத்தை சந்திச்சு தான் ஆகணும்பா. இனிமேக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நாம உணர வேண்டிய விஷயம் தான். உலகத்துல மரணிக்காம இங்கே இருக்க போறதில்லை. அதை மறந்துட்டு தான் இன்னைக்கு உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் வீடு கட்டணும். அல்லாஹ் எல்லோருக்கும் சொந்த வீடுகளை கட்டக்கூடிய பாக்கியத்தை உலகத்திலையும் சொர்க்கத்திலையும் தருவானாக. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே எப்படியாச்சும் வீடு கட்டிடணும், எப்படியாச்சும் கார் வாங்கிடணும், எப்படியாச்சும் இந்த உலகத்துல மேல போயிடணும் அப்படின்னு அந்த டார்கெட்ல, அந்த சிந்தனையில மௌத்த மறந்தாச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்முடைய ஒவ்வொருவருடைய ஈமானிய வாழ்க்கையை அல்லாஹ் உறுதியாக்கணும். நம்மளை ஒவ்வொரு தருணத்திலும் நாம சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்மையும் ஒரு நாள் குளிப்பாட்டி கஃனிட்டு ஜனாசா தொழுகையை தொழுக வைத்து கொண்டு போய் கபரிலே அடக்கம் செய்து விட்டு நம்முடைய சொந்தங்களும் நண்பர்களும் அல் ஃபாத்திஹா என்பதாக சொல்லி துவா ஓதிட்டு திரும்ப தான் போறான். இதுக்குதான் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு கஷ்டம். அல்லாஹ் மறந்து, தொழுகைய மறந்து, அல்லாஹ்வுடைய அழைப்பு பள்ளிவாசல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சத்தம் காதுக்குள்ள வருது. முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு போறார், பரவாயில்ல. ஆனா ஈமான் கொண்ட ஒரு முஃமின் அந்த சத்தத்தை காதுல வாங்கிக்கிட்டு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு போறாரு. மௌத்த மறந்து, கபர மறந்து, அல்லாஹ் அக்பர். கல்லா இதா பலகத் தராக் வகீல மன் ராக் வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத் ஸாக் பிஸாக் இலா ரப்பிக யௌம இதினில் மஸாக். அந்த மரணத்தின் தருவாயில் அந்த ரூஹை கட்ட விரலிருந்து மலக்குல் மௌத் பிடிச்சு இழுப்பாங்க. அப்படி பிடித்து இழுக்கும் பொழுது ஒரு கொண்டைக்கால் மறு கொண்டைக்காலோடு, ஒரு கால் மறு காலோடு அப்படியே பின்னிக் கொள்ளும். அவருடைய உயிர் தொண்டை குழியை வந்து அடைந்த பிறகு இலா ரப்பிக யௌம இதினில் மஸாக், அந்த உயிர் அல்லாஹ்விடத்தில் அழைத்து செல்லப்படும். அவர் உயிர் போகாம தடுத்து வைக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்கு இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணத்தை சந்திச்சு ஆகணும். நாளைக்கு மறுமையில ரப்ப சந்திச்சு ஆகணும். அதை மறந்துட்டு நாம இந்த உலகத்துல வாழ்ந்துடக்கூடாது. சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாழ்க்கலாம், லக்ஷரியான வாழ்க்கை வாழ வேண்டான்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் மார்க்கம் சொல்லல. அல்லாஹ் மறந்து வாழ்ந்துடாதீங்கன்னு தான் சொல்றான். தொழுகையை விட்டுட்டு அப்படிப்பட்ட தொழில் தேவையில்லை தான் சொல்றாங்க.
தொழுகையும் செய்யுங்க, தொழிலும் செய்யுங்க. குர்ஆன் அதை தான் சொல்லுது. குர்ஆன்லயே ஆக பெரிய ஆயத். உலமாக்கள் இடத்துல கேட்டு பாருங்க, அல்லது குர்ஆன் ஓதக்கூடியவங்க இடத்துல கேட்டு பாருங்க. சூரத்துல் பக்ரால வரக்கூடிய ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின், கடன் வாங்குறத பத்தி, கொடுக்கல் வாங்குறத பத்தி, வியாபாரத்தை பத்தி, அதுதான் குர்ஆன்லயே ஆக பெரிய ஆயத். இப்ப தொழில் செய்யக்கூடாதுன்னா அல்லாஹ் அப்படி விலக்கி சொல்லணும் அவசியம் இல்லையே. தொழில் செய்யுங்க, தொழுகையை விட்டுட்டு தொழில் செய்யுங்கன்னு சொல்லல அல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாளே, அன்னை ஆமினா தங்களுடைய மரணத்தினுடைய தருவாயிலே மகனிடத்துல சொன்னாங்க, இன்னலி குல்லி ஷையின் ஹய்யன் வ மையத்தன், மகனே நான் இந்த உலகத்தை விட்டு பிரியற நேரம் வந்துருச்சுப்பா. எனவே நீ கவலைப்படாத, இன்னைக்கு நீ தனியாக நிக்கலாம், ஒரு நாள் இந்த உலகம் உன் அசைவுக்கு இசையும் சொல்றாங்க தாய் சொன்னாங்க. நீ தனியா இருக்கலாம்ப்பா, ஒரு நாள் இந்த உலகம் உன்னுடைய அசைவுக்கு இசையும். நீ அசைஞ்சா இந்த உலகம் இசையும். உன்னை பின்பற்றக்கூடியவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் தங்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய அருளாக எடுத்து பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் வரும். கவலைப்படாதுன்னு சொன்னாங்க. எனவே தாயினுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. அன்னை உம்மு ஐமன் 6 வயது குழந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபுவா பாலைவன காட்டிலே கபரு தோண்டி தன்னுடைய தாயை அடக்கம் செய்துவிட்டு கண்ணீர் மல்க பிரிய மனம் இல்லாமல் கதறி அழுத நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் காயினுடைய கபரை பார்த்து கொண்டே போறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா இழுத்துக்கிட்டு போறாங்க. நபி அவங்க வர மனம் இல்ல, தாயை பிரிஞ்சு மனம் இல்ல. என்னுடைய தாயை என்ன யார் பார்த்துப்பா? அந்த கவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அழைச்சிட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்ப ஓடி வந்து தன்னுடைய தாயினுடைய கபரை கட்டி பிடித்துக் கொண்டு, இனி என்னை யார் பார்த்துப்பா? என்னை அரவணைப்பதற்கு யார் இருக்கா? என்னுடைய உம்மாவை என்னை விட்டு பிரிந்துட்டீங்களே, நான் என்ன செய்வேன்? எங்க போவேன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சோதனைகள் ஒரு பெரும் சோதனை. தாயை பிரிந்து மனமில்லாமல் கபரை கட்டுப்பிடித்துக் கொண்டு கதறி அழுதார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக சமாதானப்படுத்தி உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அழைச்சிட்டு போனாங்க. மக்கா போய் சேரும் அந்த 2 நாள் முழுவதுமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டுதான் இருந்தாங்க. தாயினுடைய பிரிவு, யார் இருக்கா? யார் பார்த்துப்பா? யார் என்ன அரவணைப்பா? யார் தூக்குவா? யார் கொஞ்சுவா? யார் எனக்கு உணவு ஊட்டுவா? 6 வயது குழந்தை தாயினுடைய பிரிவை எப்படி விளங்கிக் கொள்ளும், எப்படி புரிந்து கொள்ளும்? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோதனையை வாழ்க்கையில தாங்கினாங்க, புரிஞ்சாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கடந்த பிறகு, 60 ஆண்டுகள் கடந்த பிறகு ஹஜ்ஜத்துல் விதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில இருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக வராங்க. பல வழிகள் இருந்தும் தன்னுடைய தாயோடு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்த அந்த வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில வந்தாங்க. ஒரு மலைக்குன்று, ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 1 லட்சம் சஹாபாக்கள் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பெருங்கொண்ட மஜ்லிஸ் வந்து கொண்டிருக்கு. அனைவரையும் அங்கேயே கூடார விட சொன்னாங்க, இங்கே தங்குங்க. தங்கினார்கள். இரவு நேரம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பள்ளத்தாக்குக்கு போனாங்க. அங்க பார்த்தா ஒரு சின்ன கபர் இருந்துச்சு. அந்த கபர் அருகில உட்கார்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுது கொண்டே இருந்தாங்க. வெகு நேரமாயும் நாயகத்தை காணமே. சஹாபாக்கள் துரிஞ்சு போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பல சஹாபாக்கள் வந்தாங்க. பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கபரை பிடித்துக் கொண்டு கதறி அழுது கொண்டிருக்காங்க. நாயக தோழர்கள் சஹாபாக்கள் அப்படிப்பட்ட நிலையில பார்த்ததே இல்லை. நபி அவர்கள் அழுகிறத பார்த்து சஹாபாக்கள் அழுக ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டம் நபி அவங்க அழுகையை நிறுத்தவே இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா நபியின் அருகாமையில போனாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கட்டி அணைச்சிட்டு அழுதாங்க. அவங்களை ஆறுதலுக்காக அரவணைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருந்தாங்க. கடைசியாக உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு அழுகிறீங்க? இப்படி உங்களை நாங்க அழுது வாழ்க்கையில பார்த்ததே இல்லையா யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு அழுகு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோ இந்த கபர் என்னுடைய தாயுடைய கபர். 6 வயசாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் இந்த இடத்துல மரணிச்சாங்க. இங்கதான் நாங்க அடக்கம் செஞ்சோம். இதோ இந்த இடம், இந்த கபர் என்னுடைய தாயினுடைய கபர். என்னுடைய தாயினுடைய நினைவு எனக்கு வந்துருச்சு, அதனால அழுகிறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ், எவ்வளவு பெரிய சோதனை! இங்க நாம ஒரு விஷயத்தை விளங்கணும். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பெருங்கொண்ட போர்களின் வெற்றிப்படை தளபதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிலையை தாண்டிட்டா, அத்தாவை நீ யாரும் கேட்கக்கூடிய பிள்ளைகள், அம்மாவை நீ யாரும் கேட்கக்கூடிய பிள்ளைகள். நாங்க வளர்ந்துட்டோங்க, எங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நாங்க மேஜர் ஆயிட்டோம், நாங்க பெரிய பிள்ளைகள் ஆயிட்டோம், எங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கு, எங்களுக்கு அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, நாங்க முடிவு செய்வோம். நீங்க என்ன கேட்கறது? அல்லாஹ் பாதுகாக்கணும். பல போர்களை வெற்றி கொண்ட வெற்றிப்படை தளபதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 63 வயதிலும் தாயை மறக்கல. இந்த உலகம் அல்ல, கொஞ்சம் படிக்க வச்சு
பெரிய படிப்பை படிக்க வச்சு கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டார், குவைத்துக்கு போயிட்டார், யுஎஸ் போயிட்டார், கனடா போயிட்டார், அமெரிக்கா போயிட்டாரு சொன்னா அவ்வளவுதான், ஊரு மறந்துரும், தாயும் மறந்துரும், தாய்நாடு மறந்துரும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகம் அல்ல, உலக கண்டங்கள் அல்ல, எல்லாவற்றை தாண்டி அல்லாஹ்வுடைய அரசியல் அரண்மனை நேருக்கு நேர் சந்திச்சுட்டு வந்த நிலையிலும் தன் தாயை மறக்கல. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தந்தையருடைய பொருத்தத்துலதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. தாய் உயிரோட இருந்தாங்களா, கால புடிங்க, அதுலதான் ஈருலகத்தினுடைய ஈரேற்றம் இருக்கு. நான் சொல்லல, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கத்தினுடைய அடிவாரம் தாயினுடைய கால், சொர்க்கத்தினுடைய வாசல் தாயினுடைய காலடியில இருக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே தாய் உயிரோடு இருந்தாங்க சொன்னா கால புடிங்க, உலகத்திலையும் ஜெயிச்சிடுவீங்க, சொர்க்கத்துக்கும் போயிடுவீங்க. தாய் தந்தையர்கள் மரணிச்சிட்டாங்களா, கையை தூக்குங்க, ரப்பனா ரப்பிர்ஹிம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் என்னுடைய தாய் தந்தையர்களை மன்னிச்சிடு, அவர்களை பொருந்திக் கொள் என்பதாக சொல்லி அவர்களுக்காக துஆ செய்யுங்க. உயிரோடு இருந்தா கால புடிங்க, மரணித்திருந்தால் கை தூக்கி அவங்களுக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக வைப்பான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்ல வந்த விஷயம் இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில சோதனையை, மிகப்பெரிய நெருக்கடி, இவ்வளவு பெரிய சோதனை நம்மள யாராச்சும் சந்திச்சிருப்போமா? யோசிச்சுப்பா. நான் பல சந்தர்ப்பங்களை சொல்லி இருக்கேன். நபி அவங்களுடைய பிள்ளைகள் மொத்தம் 7 பேர், 4 பெண் மக்கள், 3 ஆண் பிள்ளைகள், அதுல 6 பேர் இந்த உலகத்துல நபி அவங்களுடைய மௌத்துக்கு முன்னாடியே மௌத்து. நபி அவங்க தங்களுடைய கரத்தாலேயே கபர் தோண்டி ஜனாசா தொழுகை வச்சு அவர்கள் அடக்கம் செஞ்சாங்க. ஒரு தந்தையாக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு போர்கள், எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு நெருக்கடிகள், அத்தனை சோதனைகள். இப்ப நபி அவங்க இவ்வளவு சோதனைகளை தாங்கி இருக்காங்க சொன்னா நம்முடைய அமல், நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியா, ஈமானுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது புதிதல்ல. அந்த சோதனைகளை கண்டு நாம ஈமான் இழந்துடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே சோதனைகளுடைய சந்தர்ப்பத்திலே நான் கண்ட பாடங்கள், நான் கற்ற பாடமும் கண்ட பலன்களும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 2020 கொரோனா மிக கடுமையான ஒரு சூழல். நிஜாமுதீன் டெல்லிக்கு மர்கஸ்க்கு போயிட்டு வந்தவர்கள் நானும் ஒருத்தன். என்னோட நம்முடைய மஹல்லால கூட வந்தவர் நம்பிக்கை ஜாகிர் ஹுசைன். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள், எவ்வளவு பெரிய பித்தனா குழப்பங்கள் நடந்தது. அந்த 2021 கொரோனா அலை உள்ளத்துக்கான மிகப்பெரிய சோதனை. உடல் ரீதியா அந்த சோதனை இல்லை, பெரிய மரணங்கள் எல்லாம் நம்முடைய நாட்டுல இல்லை. உள்ளத்துக்கு பெரிய சோதனை, பெரிய சிரமங்கள் இருந்துச்சு. எனவே வீடுகள் சுற்றி வளைக்கப்பட்டுச்சு, பெரும் பலவிதமான அதிகாரிகளுடைய அச்சுறுத்தல், அழுத்தங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சோம். எனவே அப்படிப்பட்ட சோதனைகள். அதற்கு பிறகு ஒரு சின்ன விபத்து, 2 அறுவை சிகிச்சை 2 வருஷத்துல செஞ்சுட்டு நான் இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட தொடர் சோதனைகள் சாதாரண விஷயம் அல்ல. உண்மையிலே பெரும் சிரமங்கள், பெரும் நெருக்கடிகள். உண்மையை சொல்ல போனோம்னு சொன்னா, ஆபரேஷன் முடிந்த பிறகு இந்த தொண்டைக்குள்ள 1 மீட்டர் தண்ணீர் இறங்குறதுக்கு 3 நாள் ஆச்சு. கூட இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த தொண்டைக்குள்ள 1 மீட்டர் தண்ணீர் இறங்குறதுக்கு 3 நாள் ஆச்சு. ஒரு சொட்டு பீஷாப், சிறுநீர் வெளிவரத்துக்கு 3 நாள் ஆச்சு. எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாம நினைக்கிறோம், அல்லாஹ் எனக்கு என்னங்க செஞ்சுட்டான், அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுட்டான், நான் கஷ்டப்பட்டு தானே இருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம், நான் சோதனையில தானே இருக்கேன், நான் ஒன்னும் ஏழையாக தானே இருக்கேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக வாழ்க்கையில பேப்பர் படிக்கிறதுக்கு, போன் பாக்குறதுக்கு, பல விஷயத்துக்கு நேரத்தை ஒதுக்குறோம். ஒரு 10 நிமிஷம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல், கரூர்ல இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போய் 10 நிமிஷம் உட்காருங்க. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பெரிய நியாமத்து செஞ்சிருக்கான்னு விளங்கும். அல்லாஹ் எங்களை எவ்வளவு பெரிய நிலையில வச்சிருக்கான்றதை விளங்கும். அவ்வளவு வியாதிகள், அவ்வளவு நெருக்கடிகள். ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஹாரூன் ரஷீத் பாதுஷா, பெரிய மன்னர், 2 பேரும் தனியா போறாங்க, மன்னர் தான். போகக்கூடிய நிலையில அவங்களுக்கு கடுமையான தாகம், கொண்டு போன சாப்பாடு தண்ணி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. மன்னரா இருந்தால் தீர்ந்து போச்சு. 1 மீட்டர் தண்ணீர் கிடைக்க தாகத்தால் அல்லோல் படுறாங்க. அப்ப அந்த வழியாக வந்த ஒரு வியாபார கூட்டம், அவங்க தண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட போய் தண்ணி கேட்டாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த அந்த தலைவன் சொன்னா, நாங்க தண்ணி குடுக்குறோம், 1 டம்ளர் தண்ணீர் குடுக்குறோம், அதுக்கு நீங்க என்ன தருவீங்க? இப்ப தண்ணி குடு, போதும், நீ தண்ணி கொடுத்தினா என்னுடைய ஆட்சி பாதி நான் உனக்கு கொடுத்துறேன் சொன்னா. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டா நான் என்னுடைய ஆட்சியில பாதியை கொடுத்துறேன். எனவே 1 கிளாஸ் தண்ணியை வாங்கி குடிச்சாங்க. குடிச்ச உடனே கடுகடுப்பு. ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தாகத்தை தண்ணி குடிச்ச உடனே சூடு பிடிச்சுக்கிடுச்சு, சிறுநீர் வெளியே வளகல. எனவே அந்த கூட்டத்துல இன்னொரு மருத்துவர் இருந்தார், அவர் அதற்கு உதவி செய்தார். நான் உங்களுடைய சிறுநீரை வெளியாக்குறேன், என்ன தருவீங்க? மீதி ஆட்சியை தந்துடுறேன்.
ஒரு கிளாஸ் தண்ணீர் உள்ள போயிட்டு வெளியே வரதுக்கு முழு ஆட்சியை நான் அர்ப்பணம் செய்யறேன்னு சொல்லி சொன்னாங்க ஹாரூன் ரஷீத் பாபா. அது போலதான் 1 மீட்டர் தண்ணீர் இறங்குறதுக்கு 3 நாள் ஆச்சு, வெளியே வரதுக்கு 3 நாள் ஆச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில சோதனைகள், அந்த சோதனைகளை எப்படி எதிர்கொள்றோம், எந்த நிலையில எதிர்கொள்றோம், இவைகளுக்கு நாம தோண்டு போனோம், முடங்கி உட்கார்ந்தோம், நிச்சயமாக நம்மளால எதிர்க்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இவ்வளவு சோதனைகளை சந்திச்சாலும் குடும்பத்தினுடைய அரவணைப்பு, அல்லாஹ்வுடைய பெரிய அருள், ஒரு மனிதனுக்கு சுத்தி இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் உறுதியாக இருந்துச்சுன்னு சொன்னா எங்க போய் விழுந்தாலும், எவ்வளவு சோதனையில போய் விழுந்தாலும் மீண்டு எழுந்திட முடியும். எனக்கு அவ்வளவு பெரிய சோதனையில இருந்தாலும், அவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சை செய்தாலும் குடும்பம் 100% உடன்பிறப்புகள், பெற்ற தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் உறுதுணையாக இருந்தாங்க. உலமாக்கள் வந்து நின்றாங்க, நாங்க இருக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க மௌலானா, அல்லாஹ் லேசாக்குவான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில 2 முறையும் 2 அறுவை சிகிச்சையினுடைய நேரத்திலும் நம்முடைய மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்கள் முழு ஒத்துழைப்பு, அதுக்கு ஈடு இணையே சொல்ல முடியாது, அளவிடவே முடியாது, நிலையற்ற ஈடு இணை செய்ய முடியாத ஒத்துழைப்பு நாங்க இருக்கோம். நீங்க உங்களுடைய ஆஃபியத் போதும் மௌலானா சொன்னாங்க, நீங்க சீக்கிரம் விரைவாக குணமாகி வாங்க, அது எங்களுக்கு சந்தோஷம். அந்த ஒரு பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி சுத்தி இருக்கக்கூடிய இவர்களுடைய இந்த ஒத்துழைப்பு அல்லாஹ்வுடைய பெரிய அருள். எனவே அல்லாஹ் மிகப்பெரிய நிலையில் இருந்தும் விரைவாக கொண்டு வந்து சேர்த்தான். அது எல்லாவற்றை விட மஹல்லா வாசிகள் ஒருத்தர் பின் ஒருத்தராக வந்து சந்திச்சாங்க. அவங்களுடைய அணுகுமுறை, அந்த ஆறுதல், கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆபரேஷன் செய்து வெறும் 22 நாள் தான் ஆகுது. வலி இருக்கு, காலை ஒரு நேரம் ஊனி இருக்கிறனால வலி இருக்கு. இன்னும் சரியாக தனியாக சுய தேவைகளுக்காக போயிட்டு வரக்கூடிய சூழல் இல்லை. இருந்தாலும் ஏன் இந்த சேர்ல வந்து உட்கார்ந்து நான் பயானுக்காக உட்கார்ந்து சொன்னா, மஹல்லா வாசிகள் ஒவ்வொருத்தரா வந்து சந்திச்ச அவர்களுடைய அந்த சந்திப்பும் என்னை இழுத்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கு. இது வந்து அல்லாஹ் அவ்வளவு விரைவா அந்த உள்ளத்தினுடைய துஆக்கள் அல்லாஹ் விரைவாக இயலாமை டாக்டர் சொல்லி இருந்தாலும், ஆனால் ஒரு உத்வேகம், உள்ளம் தயாராச்சுன்னா உடல் ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அல்லாஹ் அது போல உள்ளத்துக்கு சக்தியை கொடுத்தான், இங்க உடல் வந்து உட்கார்ந்து இருக்கு மஹல்லாவாசிகளுடைய துஆவினால். நான் சொல்ல வந்த விஷயம், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியே, என்ன சோதனைகள் வரட்டும், எவ்வளவு நெருக்கடிகள் வரட்டும், எவ்வளவு பெரிய நோயை சந்திக்கலாம், ஆனா நான் கற்றுக்கொண்ட பாடமும் பலனும் என்னன்னு சொன்னா, பொறுமை அவசியம். அல்லாஹ் கொடுத்தா நிச்சயமாக சரியாக்குவான். ஈமான்ல உறுதியா இருக்கணும், அமல்கள்ல எந்த குறையும் செய்யக்கூடாது. குறிப்பாக தொழுகையில நம்ம சரியாக இருந்தோம்னாலே பெருங்கொண்ட வெற்றி, பெருங்கொண்ட சோபனங்கள் நாம பெற்றுக் கொள்ளலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வாழ்க்கையில எந்த தருணத்திலுமே புலம்புனது கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம புலம்புறதுதான் வாழ்க்கையா வச்சிருக்கோம். என்னங்க பாய், தீபாவளியில வியாபாரம் சரியில்லைங்க, போட்ட டார்கெட் இல்லைங்க, தொழில் சரியில்லைங்க, வியாபாரம் சரியில்லைங்க, பிள்ளை சரியில்லைங்க, மனைவி சரியில்லைங்க, இப்படி புலம்பி புலம்பி புலம்பிய வாழ்க்கையை நாம புலம்பலுடைய வாழ்க்கையில ஆக்கிட்டோம். ஆனா நபி அவங்க பெரும் சோதனைகளை சந்திச்சாங்க, எந்த இடத்திலுமே புலம்பல. ஒரே ஒரு இடத்துல புலம்பல் தோணி வெளியாச்சு, தாயிஃபுடைய நகரத்துல. அல்லாஹும்ம இன்னமா அஷ்கு இலைக பஸ்ஸி வ ஹுஸ்னி, யா அல்லாஹ் உடல்லயும் தாக்கத்தில்ல, உள்ளத்திலையும் தாக்கத்தில்ல, என்ன மன்னிச்சிரா அல்லாஹ்னு சொன்னாங்க. அவங்க எங்கேயுமே புலம்பல. புலம்பல் தோணியினுடைய ஒரு வார்த்தை வெளியாச்சுன்னா தாயிஃப்ல அந்த ரணத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம இன்னமா அஷ்கு இலைக பஸ்ஸி வ ஹுஸ்னி, எனக்கு உடல்லயும் சக்தி இல்ல, உள்ளத்திலையும் சக்தி இல்லையா அல்லாஹ், எப்படி எனக்கு உழைப்பு செய்யணும் தெரியலையா அல்லாஹ், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்துல அந்த சோதனை, கல்லடிபட்டாங்க, சொல்லடிபட்டாங்க, உடலாலும் உள்ளத்தாலும் ரணத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய சோதனையில் இருந்தாங்க. அல்லாஹ்விடத்துல தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்தினாங்க. அந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த சோபனம் தான் மெஹராஜ். தாயிஃபுடைய பயணத்துக்கு அடுத்து உடனடியாக அல்லாஹ் தன்னுடைய தர்பாருக்கு அழைச்சான். மெஹராஜுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க, அல்லாஹ்வை போய் சந்திச்சிட்டு வந்தாங்க. எனவே என்ன சோதனைகளை வாழ்க்கையில் நம்ம சந்திச்சாலும் பொறுமையோடு, ஈமானோடு, அமலோடு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம் என்பதாக சொன்னா பட்ட சோதனையிலிருந்து விரைவாக மீள்வோம். அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய சோபனத்தையும் கொடுப்பான். அல்லாஹ் நமக்கு என்ன நியாமத்துகளை கொடுத்திருக்கானோ அதற்கு நாம நன்றி செலுத்தி பழகணும். ஏன்னா உடல்நிலை சரியில்லாம படுத்திருந்த நேரத்துல அன்னூர் மௌலானா வந்தாங்க, பஸ் ஸ்டாண்ட் பள்ளி இமாம் வந்து பார்த்தாங்க. என்ன மௌலானா, கொஞ்சம் வேடிக்கையா சொன்னாங்க, மௌலானா ஓய்வுல இருக்கீங்க பிறகு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமா மௌலானா ஓய்வு. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். ஆமா மௌலானா ஓய்வுல இருக்கேன், ஆனா ஆஃபியத்துல இல்லைன்னு சொன்னேன்.
ஓய்வாதான் இருக்கு, ஆனா ஆரோக்கியம் இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனுன் கஸீரும் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இந்த உலகம், இந்த மனித சமுதாயம் இரண்டு பெரும் நிஅமத்துடைய விஷயத்துல ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. அஸ்ஸிஹத் ஆரோக்கியம், வல் ஃபராஹ் ஓய்வு, இந்த இரண்டு விஷயத்திலும் ரொம்ப பொடும்போக்குத்தனமாக அலட்சியமாக இருந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. ஓய்வு கிடைக்கிறது பெருசல்ல, அந்த ஓய்வு ஆரோக்கியத்தோடைய ஓய்வாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பொருந்தி கொள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அனைத்து நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்தி நன்றியுள்ள அடியானாக, எல்லா நிலைகளிலும் எல்லா சோதனைகளிலும் தொழுகையை பேணி தொழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.